உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்னைக்கு நம்ம உப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கொழுக்கட்டை செய்யறதுக்கு 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/4 டம்ளர் பச்சரிசியும் 1/4 டம்ளர் புழுங்கரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு புடி கடலை பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அந்த கொழுக்கட்டைக்கு. அதே அளவுக்கு 2 ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு கொஞ்சம் பொரிச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த அளவு செவந்ததும் நம்ம ஊற வச்சு நான் தண்ணியை வடித்து உணர்த்தி வச்சுருக்க கடலை பருப்பை அதில் சேர்த்துக்கிறேன். அது அப்போ தான் ஊற வச்சு போட்டாக்கா அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கும். அதுக்காக தான். இப்போ அதையும் சேர்த்து 3ஐயும் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். இப்போ நான் கொழுக்கட்டைக்கு தேவையான மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்துப்போம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்படி இது பண்ணிக்கோங்க. இந்த அளவு கொஞ்சம் பொரிச்சுட்டு இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து சாப்பிடும்போது கொழுக்கட்டையோட நல்லா இருக்கும் அந்த கொத்தமல்லி வாசத்துக்கு. அதனால தான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க, வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு லேசாக அப்படி கொஞ்சம் சிவக்கிற அளவு பொரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கொஞ்சம். இப்போ அது கூட தேவையான தேங்காய் சேர்த்துருக்கேன். நான் 1 முடி தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் மாவுக்கு தகுந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டம்ளர் தான், இது போதும். வேணும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரானா சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வறுத்து எடுங்க. இப்போ நான் கழுவி ஊற வச்சு வச்சுருந்த அரிசியை நல்லா மாவு ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா குறுன அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நெய்ஸாக அரைச்சிட்டா நல்லா இருக்காது. நல்லா கொஞ்சம் குறன்னே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை இந்த இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மாவு கொஞ்சம் நல்ல வெந்த பதம் வந்தால் தான் கொழுக்கட்டை நல்லா இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு அப்படியே கிண்டுங்க. நல்லா எல்லாத்தையும் இந்த பருப்பு, உப்பு, தேங்காய் எல்லாம் ஒன்று சேர்ற அளவு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அதுக்கு தேவையான பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பலகாரம் தான். நீங்கள் சாயந்தரம் டீ டயத்துக்கு இது செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு அரிசி மாதிரி குருணையாக இந்த அளவு இருந்தால் நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க, இந்த அளவு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது பண்ணிக்கோங்க, வதக்கிக்கோங்க. இது எல்லாருக்கும் நல்லா ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு பிடிச்சி பாருங்கள், கரெக்டாக உருட்டை வருது பாருங்கள். இந்த அளவு வந்துச்சுன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த அளவு வதக்கிறது. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் மாவு வெந்துடுறதுனால இந்த மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் கொஞ்சம் கீழே உதிரும். அதை நம்ம பிடிக்கும்போது சேர்த்து வச்சு அப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். இப்போ சின்னதாக இந்த அளவுக்கு உருண்டை எடுத்து உருட்டிக்கோங்க. இப்போ எடுத்து உருட்டிருக்கோம் பாருங்க. இதை இந்த இட்லி தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு வைங்க. இந்த அளவுக்கு உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். நீங்கள் பிடிச்சு வச்சுக்கிறதுனாலும் அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் இட்லி கொப்பரையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் எல்லாத்தையும் நம்ம வச்சு மூடிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. வெந்ததுன்னா நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. இப்போ நான் 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ கொழுக்கட்டை எப்படி இருக்க பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்கும் உள்ளுக்குள்ளே. கொஞ்சம் நீங்கள் மாவு இதாகிட்டுன்னா கொலன்னு ஆயிடும். இது எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் இது.
ஆறுனா கூட இதே மாதிரியே இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டையை ஒவ்வொரு ஊரில் உப்பு கொழுக்கட்டை, நீர் உருண்டை, கார கொழுக்கட்டை அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் உப்பு கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.